பிரியங்கா காந்தியினுடைய கணவர் வதேரா சபரீசன் இப்படி மாப்பிள்ளைகள் கட்சியின் ரிமோட் கண்ட்ரோலராக இயங்குவது பற்றி திருசக்தியாரின் கருத்து என்ன? ஸோ அவர் இருக்காரு. ஆனால் சபரீசன் வந்து பின்னால் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி அவர் தான் வந்து பிற விஷயங்களில் வந்து அதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ரிமோட் கண்ட்ரோல்னு அவர் சொல்கிறது. இதில் வந்து யார் தப்பு பண்ணான்னு கேட்டிங்கன்னா என்டி ராமராவ் காரு தான் தப்பு பண்ணிட்டார். இவங்க ரெண்டு பேரும் சோனியா காந்தியும் கலைஞர் ஐயாவும் அந்த விஷயத்தில் அவர்களுடைய புத்தி சாதுரியத்தை நான் பாராட்டுகிறேன். திருப்பதி தேவஸ்தான லட்டு தயாரிப்பில் நெய் சப்ளை டெண்டரில் திண்டுக்கல் நிறுவனம் தரத்தில் பெரிய மோசடி செய்திருக்கிறது. பார்த்தா தான் அது எங்கே கனெக்ட் ஆகும்னு தெரியும். அநேகமாக ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்னு நீங்களும் யோகம் பண்ணுவீங்க, நானும் யோகம் பண்ணுவேன். அதை சாமிக்கு தெரியவா போகுது, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தெரியவா போகுது. அவர் பாட்டில் நாம போட்டுட்டு ஒரு பக்கமாக நின்றுட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் சர்க்காரியாக வருதுக்கு எலிஜிபிலிட்டி வருதா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் முகவரி விவரங்கள் காவல்துறை வழக்கில் மாற்றப்பட்டு வேறு ஒரு திருவேங்கடத்தின் முகவரி ஆவணங்களில் இருப்பதாக திருவேங்கடத்தின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகிறார்களே. எங்கள் அட்ரஸே இல்லை, அதில் ஒரு முகவரி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முகவரியில் போய் பார்த்தா இன்னொரு திருவேங்கடம் இருக்கார். அந்த காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக உதயகுமார் கொலை வழக்கிலேருந்து அண்ணா தா கிருஷ்ண ஆலடி அருணா இப்படி சாதிக் பாட்சா நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் வந்து அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு முன்பாக திமுகவின் 22 கவுன்சிலர்களும் ஈசிஆர் குற்றாலம் என்று 2 ரிசார்ட்டுகளில் ஓய்வெடுத்து கொண்டார்களாமே. இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி திருமங்கலம் ஃபார்முலா தமிழ்நாட்டில் வந்து முதல்ல வந்து உருவாகி அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லேயும் உள்ளாட்சி தேர்தலில் மதிமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்று அக்கட்சி நிர்வாகி ஒருவர் துரை வைகோவுக்கு கடிதம் எழுதியுள்ளாராமே. வாக்கு வங்கியில் எவ்வளோ பெரிய சரிவு ஏற்பட்டுவிடும் திமுகவுக்கு. வீரன் ஆமாம், டாஸ்மாக் சரக்கு வீரன் பிராந்தியில் வீரியம் இல்லை என்று டாஸ்மாக் அதை வாபஸ் பெற்று விட்டதாமே, உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க எவ்வளவு நம்மளுடைய திராவிட மாடல் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு பாருங்க. திருப்பதியில் சாமிக்கு லட்டு அந்த நெய்யில் வந்து நாங்கள் மோசடி பண்ணுறது மட்டும் இல்லை, எங்கள் மாடலில் நாங்களே டாஸ்மாகில் வந்து விற்றா வரி வந்து அரசுக்கு ஒரு 40,000 போகுது, 40,000 கோடி, ஒரு 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி எங்கள் ஆட்களுக்கு போகுது. அதுலேயே நாங்கள் வந்து தரக்குறைவு. திருசக்தியார் இந்த வாரம் கேள்வி பதில் பகுதி 2 தொடர்கிறது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். முதல் கேள்வி வந்து பலவேசம் நெல்லை. சரிங்க. வதேரா பிரியங்கா காந்தியினுடைய கணவர் வதேரா சபரீசன் இப்படி மாப்பிள்ளைகள் கட்சியின் ரிமோட் கண்ட்ரோலராக இயங்குவது பற்றி திருசக்தியாரின் கருத்து என்ன? மாப்பிள்ளைகள் ரிமோட் கண்ட்ரோலாக இயங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேள்வி கேட்குறாங்க. அது வந்து அது ரிமோட் கண்ட்ரோல் ஏன்னு கேட்டால் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் அந்த பெரிய அங்கே டெல்லி குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுல் காந்தி நேரடி அரசியலில் இருக்கிறார். ரிமோட் கண்ட்ரோலுக்கு பிற விஷயங்களுக்காக வதேராவை பயன்படுத்திக்கிறாங்க, இல்லை வதேரா செயல்படுகிறார். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கலைஞர் ஐயா இருக்கும்போது ஸ்டாலின் இருந்தார். ஸ்டாலின் இருக்கும் பொழுது முதல்வராக இருக்கும் பொழுது இல்லை கட்சி தலைவராக இருக்கும்போது உதயநிதியை கொண்டு வந்துட்டார். நாங்கள் வேறு யாரும் எங்கள் குடும்பத்துலேருந்து வரமாட்டோம்னு வருஷத்துக்கு அமாவாசைக்கு ஒரு தடவை பௌர்ணமிக்கு ஒரு தடவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து கரெக்டாக வந்து நல்ல நாள் பார்த்து உதயநிதி ஐயா வந்துட்டார். வந்துட்டு இப்போ துறை முதல்வராக போகிறாங்கன்றாங்க, இல்லைன்றாங்க தெரியல. ரைட்டு, அமைச்சராக இருக்கார். ஸோ அவர் இருக்கார். ஆனால் சபரீசன் வந்து பின்னால் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி அவர் தான் வந்து பிற விஷயங்களில் வந்து அதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ரிமோட் கண்ட்ரோல்னு அவர் சொல்கிறது யதார்த்தம் இதுதான். இதில் வந்து யார் தப்பு பண்ணான்னு கேட்டிங்கன்னா என்டி ராமராவ் காரு தான் தப்பு பண்ணிட்டார்.
இவங்க 2 பேரும் சோனியா காந்தியும் கலைஞர் ஐயாவும் அந்த விஷயத்தில் அவர்களுடைய புத்தி சாதுரியத்தை நான் பாராட்டுகிறேன். சரி. பையனை கொண்டு வந்து நேரடி அரசியலில் வச்சுட்டு மாப்பிள்ளையை வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுட்டாங்க. நம்மால் இவர் என்டி ராமராவ் காரு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து 8 பையன் 4 பொண்ணு. அம்மாடியோ. சிறு குடும்பம். 8 பையன். சிறு குடும்பம். ஆமாம், சிறு குடும்பம். 4 பொண்ணுங்க. இப்போ பையன்லாம் என்டிஆர், பாலகிருஷ்ணா எல்லாமே வரும். ராஜகிருஷ்ணா, இந்த கிருஷ்ணா எல்லா கிருஷ்ண பேரும் அங்கே வந்துடுச்சு. இந்த 4 பொண்ணு பேர் வந்து அதில் லோகேஸ்வரி, மகேஸ்வரி, ராஜேஸ்வரிங்கிற மாதிரி எல்லாம் ஈஸ்வரியா ஒரு 4 பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் யாரையுமே அரசியலுக்கு கொண்டு வரல. என்டி ராமராவ் 8 பேர்ல யாருக்கு பிரச்சனை வரும்? தலைவலியா வருமே. இல்லைங்க, இருக்கு. இப்போ இங்கே கூட தான் கலைஞர் கூட தான் முக முத்து இருந்தார், முக அழகிரி இருந்தார், முக தமிழரசு இருந்தார், முக ஸ்டாலின் இருந்தார், கனிமொழி இருக்காங்க. அது கரெக்டாக பார்த்து அது நான் கொண்டு வரலையா? அந்த மாதிரி வந்து இங்கே 4 பேர் இருக்கலாம், அங்கே 8 டபுளாக இருந்தது, அவ்வளோதானே. இந்த 8 பசங்களில் யாரையாவது ஒருத்தரை, நம்ம அதில் மூத்தவரா இளையவரா அதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கல. அது வந்து யாராவது ஒருத்தர் வச்சிருக்கணும்ல, அது வைக்கல. என்ன பண்ணார்? மாப்பிள்ளையே நேரடி அரசியலுக்கு கூட்டு வந்துட்டார். மாப்பிள்ளையை ரிமோட் கண்ட்ரோல் தானே வைக்கணும் இல்லையா? அவர் ரிமோட் பண்ணிட்டார். கடைசியில் என்னாச்சு? ஒரு ஸ்டேஜில் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்குமே முட்டிக்கு மாப்பிள்ளை தனியாக போயிட்டார். மாமனாருக்கு எதிராக அரசியல் திரும்பினார். அதுதான் அதுக்குள்ள அவர் வந்து 2வது மனைவி சிவபார்வதின்னு ஒரு அம்மாவை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதில் குழப்பங்கள் வந்தது. அதை வச்சுக்கிட்டு இது வந்தது. ஆக இப்போ என்னாச்சு? மாப்பிள்ளை வந்து இங்கே நம்ம இந்த அடையாளம் நம்ம காங்கிரஸ், திமுக இந்த வகையில் வந்து பையனை நேரடி அரசியலிலும் மாப்பிள்ளையை ரிமோட் கண்ட்ரோல்லையும் வச்சுருந்தாருன்னா என்டி ராமராவ் வந்து தப்பிச்சிருப்பார். ஆனால் என்னாச்சு? பையன்கள்லாம் வந்து சினிமாவில் நடி, வியாபாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அரசியல் கொண்டு வராமல் மாப்பிள்ளையை வந்து ரிமோட் கண்ட்ரோலுக்கு பதிலாக நேரடியாக கொண்டு வந்தார் பாருங்க. ஃபனால் அவர் வரைக்கும். அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு வந்தார், மறுபடியும் விழுந்தார், எழுந்திரிச்சிட்டாரு, அதெல்லாம் வேறு விஷயம்னு வச்சுங்க. ஸோ இந்த மாப்பிள்ளை கதைங்கிறது இதுதான். இந்த மாப்பிள்ளை கதைன்னு சொல்லும்போது எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை கதை ஒன்று நினைவுக்கு வருது. அதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஆனால் அதுக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் வந்து ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டி கைது போட்டு தரேன் உங்களுக்கு. இந்த இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு. ஆனா மாப்பிள்ளைன்றதுனால எனக்கு அந்த கதை சொல்றீங்க. இப்ப ஆமா, கதை சொல்றேன். நடுவுல கோடி கிழிச்சிரோம். இதுக்கு சம்பந்தம் இல்ல சொல்லிட்டேன். நீங்க சம்பந்தப்படுத்தி பார்த்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இல்ல அது மாதிரி இல்ல அந்த மாதிரி பாக்குற ஆளுங்க இல்ல அப்படி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா A1 A2 ரெண்டுமே நீங்க தான், நான் இல்ல. இல்லங்க, நான் அந்த மாதிரி பாக்குற ஆளுங்களா? இல்ல நீங்க ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். என்ன மாதிரியே நீங்களும் என்ன மாதிரியே நீங்களும் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும். அது நம்ம விஷயத்துக்கு வரும். ஒரு கதை ஒன்று, சின்ன கதை. ராமநாதபுரம் அந்த காலத்தில் சமஸ்தானத்துக்கு அரசர் வந்து விஜய ரகுநாத சேதுபதினு இருந்தார். அவர் வாழ்ந்துருக்காரு. அவருக்கு 2 பொண்ணு. ஏதோ பேர் ஒன்று ஏதோ லோகேஷ், ஏதோ மாதிரி ஏதோ ராஜேஸ்வரி, ஒன்று ராஜலட்சுமி, ஏதோ ஒரு பேர் 2 பொண்ணு. இவர் வந்து அப்போ வந்து ராமநாதபுரம் மன்னர் தான் ராமேஸ்வரம் வரைக்கும் அவருடைய ஆட்சி. அப்போ இந்த 2 பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு பார்க்கும்போது தங்கச்சி பையன், அப்போல்லாம் இந்த சொந்தக்காரங்களே கொடுப்பாங்கல்ல, அந்த பேர் தாய் அது கொடுப்பாங்க. தங்கச்சி பையனை வந்து கல்யாணம் பண்ணும்போது 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு அவருக்கு ஏதோ ஒரு எண்ணத்தில் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாரு. என் தங்கச்சி பையன் உனக்கு அத்தம்மாவன் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. இல்லை, அக்கா தான் அவரை நேசிக்குது, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் பார்த்தாரு, எதுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் அது சகஜம். 2 பொண்ணையுமே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். யாரு? அந்த அவர் பேர் தண்டபாணி தேவர்னு பேர். மாப்பிள்ளைக்கு தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணம் பண்ணி வச்சா மாப்பிள்ளைன்னா ஒரு பதவி கொடுக்கணும்ல. மாப்பிள்ளைன்னா ஒரு பதவி, ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஒரு பதவி கொடுத்தாதான். அதாங்க ஒரு ஏதாவது பதவி இல்ல பொறுப்பு ஏதோ. நம்ம கதை மட்டும்தான் சொல்றோம். இல்ல இது வேற அது வேற. இந்த கதை வேற, அந்த கேள்வி வேற. சரி, அந்த மாப்பிள்ளைக்கு பதவி கொடுத்தாகணும். ஆமா, அதாவது பதவின்னு சொல்லலாம், பொறுப்புன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த பணின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்ப ராமேஸ்வரம் பகுதியை நீங்க பாத்துங்க, நிர்வாகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டாரு. அப்போல்லாம் வந்து ராமேஸ்வரம் தீவு, இங்கே பாலம்லாம் இல்லை, ரயில்வே பாலம்லாம் ஒன்றும் கிடையாது. படகுல தான் வந்து போனோம். ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய கோயில், உங்களுக்கு பிரசித்தி பெற்ற சிவன் கோயில். அங்கே போகிற பக்தர்கள்லாம் வந்து படகுல தான் ஏறி போனோம். இவர் விஜய ரகுநாத சேதுபதி வந்து பெரிய சிவபக்தர். அதனால் வந்து அவர் வந்து இலவசமாக
படகுல எல்லாரையும் என் பக்தர்களை ஏற்றிட்டு போய் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு படகு சேவை வச்சிருந்தாரு. மாப்பிள்ளை வந்தோடனே என்ன பண்ணார், அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்ல, மாப்பிள்ளைன்னா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த அப்போவே அந்த ஃபார்முலாவில் அவர் என்ன பண்ணார், இந்த படகுல ஓட்டு போகும்போது அது கட்டணம் 4 அணா 25 காசு. உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போவாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து நூற்றுக்கணக்கான இல்லை, ராமேஸ்வரத்துக்கு அந்த காலத்துலேருந்து ஆயிரக்கணக்கான. இந்த படகு 25 காசு. இது ஒரு ஏழை யார் ஒரு புலவர்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கு வருமானம் கொட்டுது. சரி, ஒரு ஏழை புலவர் அந்தனாரோ இல்லை யாரோ ஒரு ஏழை அவர் வராரு வந்துட்டு இது கேட்குறாரு 4 அணா. போன வருஷம் ஒரு நிமிஷம் குறுக்கிறது மன்னிக்கிறேன், மாப்பிள்ளைக்கு வருமானம் கொட்டுதுன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. நான் அந்த கதையில வர மாப்பிள்ளைக்கு இல்லை அதான் நம்ம கதையை பற்றி தானே பேசுறேன். அதனால வந்து அவர் வந்து அந்த என்னால் முடியாதுங்க, போன வருஷம் கூட வந்தேன், கட்டணம் இல்லாமல் போனேன், சாமியை பார்க்க போறாம சிவனை பார்க்க போறதுக்கெல்லாம் காசு கேட்குறீங்களா, அது நியாயமா? அது கடவுளை தரிசிப்பதற்கு கட்டணமா? எப்படி கடவுளை தரிசிப்பதற்கு உடனே நீங்கள் வந்து இன்னைக்கு அறநிலையத்துறையில் வந்து சிறப்பு கட்டணம் போட்டிருக்காங்களே, இது நியாயமா? இப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த கதைக்கு அந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டேன்ல, கேட்கக்கூடாது. சரி, அதனால் வந்து அது வந்து அவர் வந்து என்னால் கொடுக்க முடியாதுன்னா ஏற்றிட்டு போக முடியாதையா, அதெல்லாம் மாப்பிள்ளை ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டிருக்காரு, அதெல்லாம் யாரையும் ஃப்ரீயாக ஏற்றிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டான் படகோட்டி. இவர் சும்மா திரும்பி சாமியை பார்க்காம வந்தால் அவர் பயங்கர கடுப்பு, நேராக அடித்து விட்டார் அரண்மனைக்கு, ராமநாதபுரம் அரண்மனைக்கு போயிட்டு, மன்னா உங்கள் ஆட்சியில் இப்படி ஒரு நடக்குது, நியாயமா? அது சிவபக்தர்களை வந்து போய் கடவுளை தரிசிப்பதற்கு கட்டணமா? இது எவ்வளவு பெரிய ஒரு தவறு அப்படின்னு. அது ஆட்சியில் எப்படிலாம் நடக்கலாம், 4 அணா காலத்தில் பெரிய விஷயம்னு வச்சுங்க, பெருசாக போட்டு விட்டாரு. விஜய ரகுநாத சேதுபதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. யார் பேரில்? மாப்பிள்ளை பேரில். முதல்ல இது போட்டதே தப்பு. போட்டது இது வரைக்கும் மன்னராக இருந்து தங்கிட்ட தெரிவிக்கல, ரெண்டாவது தப்பு. 3வது இந்த பணம் என்ன ஆச்சு? இந்த பணம்லாம் என்ன ஆச்சு? கதையில தான் நம்ம பேசுறோம். கதையில வர அந்த சமஸ்தான கதையில நம்ம கருவூலத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி உடனே என்ன கருவூலம்னா இங்க நமக்கு உள்ள கருவூலம். கருவூலம் அவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஏதாவது அறிவு கோபுரம்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு அரசு அலுவலகம் வச்சிருப்பாங்க, அங்கே வரலையே அப்படின்ற ஒரு கணக்கில் அவங்க வந்து வச்சுப்பாங்க. அப்போ கேட்டு அவர் வந்து அறிவு கோபுரம்னு வச்சுங்களேன், அறிவு கோவில்னு வச்சுங்களேன், அறிவு கோவில் அப்படின்னு வச்சுங்க. அப்போது அவங்க வந்து விசாரணை கண்டக்ட் பண்ணுறாரு, இது உண்மையா அப்படின்னு. உண்மைன்ற தெரிஞ்சிருது. உடனே என்ன பண்ணாரு, தேச துரோகமாக இருந்தால் கூட ஆயுள் தண்டனை கொடுத்துருவேன், இது வந்து இறை துரோகம், கடவுளுக்கே துரோகம், அவரை பார்க்க போகிறதுக்கு நீ கட்டணம் போடுற, அதுவும் அரசுக்கு தெரியாமல் போடுற, இதில் இறை துரோகம் அரச துரோகம் எல்லாமே சேர்ந்து போச்சு. அதனால சொந்த மாப்பிள்ளை தங்கச்சி பையன் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டார். மாமனார்னா அப்படி இருக்கணும். மாமனார் மாப்பிள்ளைக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு. என்ன இந்த மாதிரி வசூல் பண்ணாருன்றதுக்காக மரண தண்டனையை அங்கே நிறைவேற்றுறாங்க எங்கள் ராமநாதபுரம் அரண்மனையில் வச்சு. அது வழக்கமாக அவங்களுடைய என்ன அது தூக்கில் போடுவாங்களோ, அது அப்படி அந்த காலத்தில் தான் இந்த மரத்தில் தூக்கில் போடுற அந்த பழக்கம் இருக்குது. அதை இதை கேள்விப்பட்டவுடனே இவருடைய மகள்கள் 2 பேர், தங்கச்சி 2 பேர், அது தனியாக அக்கா ஒரு வீட்டில் வச்சிருக்காரு. அவருக்கு மாப்பிள்ளைனாலே எப்பவுமே கில்லாடியாக இருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், கதையில தான் சொல்கிறேன், சரிங்களா? அது மாப்பிள்ளைன்னா கில்லாடியாக இருப்பாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணாரு, 2 பொண்ணை கல்யாணம் பண்ணா கூட அக்கா தங்கச்சின்னா கூட ஒரே இடத்துல வைக்கல, ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக. இதை ஒரு ஊரில் வச்சிருந்தாரு, இதை வேற ஒரு ஊரில் வச்சிருந்தார் தள்ளி. அங்கங்கே போயிட்டு வருவார். இப்போ நம்ம அரசியல்வாதிகள் இல்லையா, ஐயா வந்து இப்போ வாக்கி டாக்கியில் பெரிய போலீஸ் உயர் அதிகாரியே பேசுவார். ஐயா வந்து இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு புறப்பட்டாரு, ஆமாம், மதிய உணவு கோவிந்தபுரத்துலேருந்து புறப்பட்டுட்டாரு, MIT நகருக்கு போயிட்டு இருக்காரு இப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமாக சொல்கிறோம். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், கதையில தான் சொல்கிறோம், அந்த கேள்விக்கு போல. சரி, அப்போது இதை வந்து சொல்லியிருக்காங்க, 2 வீடு தனித்தனியாக இருக்குது. அப்போ அங்கே அக்கா என்ன பண்ணுச்சு, நம்ம கணவரை தூக்கில் போட்டாங்க. அதே சமயத்தில் இது வந்து அரசர் அப்பாவை கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவர் அரசர்
அப்பா மட்டும் இல்லை, அரசர் அவர். ஆமா. அரசருங்கிற முறையில் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அரசவையில் வச்சு விசாரணையெல்லாம் நடத்தி தான் குற்றவாளின்னு நிரூபணம் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம கணவரை இழந்து நம்ம வந்து வாழறது, அந்த காலத்தில் இந்த உடன்கட்டை எடுத்து தப்புன்னு அவங்க வந்து நெருப்பு மூட்டி வீட்டு வாசல்லையா வீட்டுக்கிட்டேயே போட்டு அவங்க உள்ள இறங்கிட்டாங்க. இந்த பக்கம் தங்கச்சி என்ன பண்ணுச்சு, அதே மாதிரி நெருப்பு மூட்டி அதுவும் உள்ள இறந்து 2 பேரும் இறந்துட்டாங்க. இன்னைக்கு கூட நீங்க ராமேஸ்வரம் பகுதிக்கு போனீங்கன்னா அக்கா மடம் தங்கச்சி மடம், அதுதான் இந்த கதைங்களா? ஆமா, தங்கச்சி மடத்துல இந்த பேர் வந்ததுடைய கதை வந்து இதுதான். அக்கா மடம் தங்கச்சி மடம். அக்கா சமீபத்தில் தான் போயிட்டு வந்தோம். அக்கா வந்து தீக்குள் இறங்கி உயிரை விட்ட இடம் அக்கா மடம். தங்கச்சி வந்து அதே மாதிரி கணவரை பிரிந்ததற்காக வந்து உயிர் விட்ட இடம் தங்கச்சி மடம். இதுதான் கதை. கதையிலிருந்து சொல்லக்கூடிய நீதி என்ன சொல்றோம்? கதையிலிருந்து நீதி என்னன்னா, அந்த காலத்துல மாமனார்கள்லாம் வந்து ஒரு நேர்மை நீதி தவறாமல், மாப்பிள்ளை தவறு செய்தால் கூட மரண தண்டனை, தூக்கு தண்டனை இல்ல தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாமனார்களுக்கு வந்து தைரியம் இருந்துச்சு, திறமை இருந்துச்சு. நேர்மை நீதி நியாயம் மக்களுக்காக அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி எடுத்த பசுவுக்காக வந்து அந்த கன்றை இது பண்ண அந்த அரசர் மாதிரி தப்பு தான் அப்படின்ற மாதிரி. ஆமா, அது வந்து அப்படிப்பட்ட அரசர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மாமனார்கள் அரசர்களாக இருந்தார்கள். நம்ம அவ்வளவுதான் சொல்றோம். கதையில சொல்லிட்டு வரோம். ஆமா, கதையில. சரி, மாப்பிள்ளைகள் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே மாதிரி கில்லேடியா தான் இருக்காங்க. ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மாமனாருக்கு தைரியம் இருந்தது, தண்டனை கொடுத்தாரு, அதோட நிறுத்திக்குவாங்க. அதுக்கு மேல பேசணும்னு வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலமா இல்ல சனிக்கிழமை காலையில நம்ம இப்ப பேசுறது வந்து தற்கால அரசியலை பத்தியே இல்லங்க. விஜய ரகுநாத சேதுபதி கதையை பத்தி நம்ம உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். சரிங்க ஐயா. அடுத்தது மலர்வண்ணன் வியாசர்பாடி. தெலுங்கானா மகேஸ்வரத்தில் வீட்டில் கொள்ளையடிக்க வந்தவர்கள் வீட்டில் உருப்படியாக ஏதும் தேராததால் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை பார்த்து வீட்டுக்காரரை ரொம்ப மோசமாக திட்டி விட்டு சென்றிருக்கிறாரு. அதை பற்றி இல்லை, அது ஒரு வீட்டில் வந்து பார்த்துட்டு எங்கேயோ வீடை பூட்டிட்டு போயிருக்காங்க, வந்து பார்த்துருக்கான். அவனும் வந்து ஏதாவது டிவி இருக்கும், ஏதாவது ஒன்றும் தூக்கிட்டு போகிற மாதிரி ஏதாவது நகை இருக்கும், கேஷ் இருக்கும்னு பார்த்துருக்கான். சுற்றி எல்லாம் பார்த்துருக்கான், ஒன்றுமே இல்லை. அப்புறம் அங்கே பார்த்தா சிசிடிவி. அந்த சிசிடிவியை பார்த்துட்டு, ஓ ஒன்றும் ஒரு நகை இல்லை, ஒரு வீட்டில் ஒரு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பணம் வைக்கல, ஒன்றும் வைக்கல, நீ கேட்டுக்கு உனக்கு சிசிடிவி வேற உன் வீட்டுக்கு எதுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கானுங்க இந்த வந்த திருடனுங்க. வந்துக்கிட்டு உன் வீட்டில் ஒன்றும் நாங்கள் எடுக்கலை, ஏன்னா ஒன்றும் எடுக்க முடியல, இல்லை இதுக்கு ஒரு சிசிடிவி, உன் வீட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பாட்டில் தண்ணி குடித்தான், இந்தா 20 ரூபா அப்படின்னு அந்த டேபிள் மேலே வச்சான் அந்த பாட்டிலுக்கு. அதாவது நானே பிச்சைக்காரன், நீ என்னை விட பிச்சைக்காரனா இருக்க, உனக்கு எதுக்குடா சிசிடிவி அப்படின்ற மாதிரி கண்ணா முன்னான்னு திட்டிட்டு 20 ரூபாயை வேற டேபிள்ல வச்சுட்டு போயிட்டாங்க. இது தெலுங்கானா. இதுதான் அந்த செய்தி நீங்க சொன்னதோட இது. சரி, நான் கூட பார்த்தேன் இந்த செய்தியை. நான் யோசனை பண்ணேன், இந்த இதுவே தமிழ்நாடா இருந்தா நம்ம உடனே நம்மளுடைய தமிழ் உணர்வு நம்மளை அங்கே தானே கொண்டு வரும். சரி, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போனாலும் நம்ம தமிழ்நாட்டை தானே நினைப்போம். நம்மளுடைய நினைவு பூரா வந்து தமிழ்நாடு தானே. இதுவே தமிழ்நாடா இருந்தா இந்த தெலுங்கானாவில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் விஷயமே தெரியல. அட்லீஸ்ட் அவங்கள வந்து கொஞ்ச நாள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாழ விடலாம். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, தெலுங்கானாவில் எந்த ஊர், ஆந்திராவில் எந்த ஊரும் தெரியாது, விசாகப்பட்டினமாக இருக்கலாம், விஜயவாடாவாக இருக்கலாம், ஓங்கோலா இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவங்கள கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்துருந்தாங்கன்னா, அதே தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துருந்தாங்கன்னா அந்த திராவிட மாடலை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இல்லையா? எப்படியா புரியலையா அவங்களுக்கு? இவ்வளோ மடையனா இருந்திருப்பானுங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி 20 ரூபாயை வச்சுட்டு போகிறான். ஏன் அந்த சிசிடிவியை பிடிங்கி எடுத்துட்டு போய் காயிலாங்கடையில் போட்டுற வேண்டியதானே? அது எதுக்கு உனக்கு கழட்டிட்டு போயிருக்கலாமே. சிசிடிவி எதுக்குன்னு கேட்டானே அவனுக்கு பாருங்க புத்தி வேலை செய்யல பாருங்க. அந்த சிசிடிவியை கழட்டி எடுத்துக்கிட்டு போய் வெளியில வித்தா ஒரு 1000-2000 கிடைக்குமா? இப்ப புரியுதா உங்களுக்கு? நாங்க தொழில் நுணுக்கம் இல்லை அங்க. அதாவது தெலுங்கானால ஆந்திராலேயோ இருந்தா வந்து அவனால வந்து வெள்ளந்தியா இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு புரியாது. இவனை மட்டும் தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் ஒரு சில வருடங்கள், ஒரு 50-60 வருஷங்கள் 100 வருஷங்கள் இருந்தான்னா, இந்த திராவிட மாடலை ஃபாலோ பண்ணான்னா இந்த சிசிடிவியை கரெக்டா புடிங்கிட்டு போயிருப்பானா இல்லையா?
ரெண்டாவது அவன் பாக்கெட்ல இருந்து 20 ரூபா வந்திருக்குமா, வெளியில வந்திருக்குமா, பண்ணிருக்க மாட்டான், தண்ட செலவு பண்ணிருப்பானா, உணர்ச்சி வசப்பட்டு 20 ரூபாயும் செலவு பண்ணிட்டு சிசிடிவியும் விட்டுட்டு போயிட்டான். இதனால அனைத்து தெலுங்கு மக்களும் நீங்கள் ஒரு 10 வருஷமாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்து திராவிடத்தை கற்றுக்கொண்டு விட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை. தெளிவு வந்துடும். சரிங்க ஐயா. சூர்யா தர்மராஜன் கமுதி திருப்பதி தேவஸ்தான லட்டு தயாரிப்பில் நெய் சப்ளை டெண்டரில் திண்டுக்கல் நிறுவனம் தரத்தில் பெரிய மோசடி செய்திருக்கிறது. திண்டுக்கல் வந்து நெய் சப்ளை திருப்பதி லட்டு, அது திருப்பதியில் சரி அவன் நெய் டெண்டர் கேட்குறான். சரிங்க. ஒரு 6 கம்பெனி டெண்டர் போடுது. அதில் திண்டுக்கல்லேருந்து என்ன ஒரு ஏஆர் ஃபுட்ஸோ ஏதோ ஒரு கம்பெனி பேர், அவங்களும் வந்து டெண்டரில் அவனுக்கு டெண்டரில் அலாட் ஆகுது. கிட்டத்தட்ட 8.5 லட்சம் லிட்டர் நெய் வந்து சப்ளை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கா என்ன கணக்குன்னு தெரியல. 8.5 லட்சம் லிட்டர் நெய், தரமான நெய். அந்த நெய்யை வச்சு அங்கே அவங்க லட்டு, ஒரு இடத்துலேருந்து லட்டு வாங்குறான், ஒரு இடத்துலேருந்து முந்திரி பருப்பு வாங்குறான், ஒரு இடத்துலேருந்து திராட்சை பருப்பு, ஒரு இடத்துல சர்க்கரை வாங்குறான். இப்படி வாங்கி அவங்க வந்து செய்கிறாங்க. இதில் கொஞ்ச நாளாக வந்து லட்டு டேஸ்ட்டு சரியில்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. ஏதோ முன்ன மாதிரி இல்லை லட்டு, திருப்பதி லட்டு என்னன்னு சொல்லி சமீபத்தில் இப்போது நம்ம சந்திரபாபு நாயுடு அரசு புதுசாக ஏற்றிருக்காருல, அவர் வந்து என்னன்னு அதை கொஞ்சம் விசாரணை பண்ணுங்க. இந்த லட்டுவை சாப்பிட்டு பார்த்தா ஏதோ டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. சரி, ஒரு முந்திரி பருப்புலாம் தரமாக இருக்கா, சர்க்கரை தரமாக இருக்கா, வேறு என்ன, அதெல்லாம் ஒன்று செக் பண்ண, இந்த ஆய்வு பண்ண. நெய்யை வந்து ஆய்வு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, 6 கம்பெனியில் 5 கம்பெனி அனுப்புகிற நெய் கரெக்டாக இருக்குது. ஒரு கம்பெனி அனுப்புகிற நெய் தரம் வந்து, அதாவது இந்த தரம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ரொம்ப கீழே இருக்குது. ஒன்றும் இல்லை, கலப்பட நெய், பியூர் நெய் இல்லாமல் கலப்பட நெய். அவங்களுக்கு வந்து 68,000 லிட்டர் நெய் வந்து ஆர்டர் அவங்ககிட்ட. அதில் 20,000 லிட்டர் சப்ளை பண்ணியிருக்காங்க. 20,000ம் மோசடி, அதாவது தரம் குறைந்த நெய். அதனால் இப்போ அவங்க பேரில் வந்து சட்டபூர்வமாக வந்து அந்த இது பேரில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் முன்னால் கேட்ட கேள்வி இதையும் எடுத்து பாருங்க. முன்னால் அந்த 20 ரூபா கொண்டு வந்து வச்சுட்டு அந்த சிசிடிவி, இப்போ நான் சொல்லதா புரியுதா திராவிட மாடலு? அங்கே வந்து சிசிடிவி இருக்கிறது கூட தெரியாமல் அதை பார்த்து திட்டிட்டு 20 ரூபா வச்சுட்டு போனான் அந்த திருட. நீ தமிழர்களுடைய அந்த திராவிட மாடல் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அந்த கம்பேரிசன் சொல்கிறேன். அதை பார்த்தீங்க, இங்கே பாருங்கள், பாக்கி 5 பேரும் அவன் அநேகமாக தெலுங்கானா ஆந்திராவில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்காரங்களாக இருந்திருப்பாங்க, இல்லை வெளி மாநிலத்தில் வேறு எங்கேயாவது இருந்தாங்களா, எந்த ஊர் கான்ட்ராக்டர்னு தெரியல. கரெக்டாக வந்து அவன் என்ன நினைக்கிறான், சாமிக்கு கொடுக்குற பிரசாதம் மக்களுக்கு, பக்தர்களுக்கு கொடுக்குறது, இதில் மோசடி பண்ணக்கூடாது, இதில் வந்து கை வைக்கக்கூடாது, நியாயமாக தர்மமாக மனசாட்சிக்கு வியாபாரம் கரெக்டாக பண்ணணும், கொடுக்குறான். நம்ம ஆளுங்க தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க, திண்டுக்கல். அது யாராவனா இருக்கட்டும், அந்த கம்பெனியை ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா அப்புறம் அது திராவிட மாடலில் எங்கே ஃபிட் ஆகும்னு தெரியாது. அந்த கம்பெனி ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, அது ஏஆர் ஃபுட்ஸுன்னு, அது யாருதுன்னு நமக்கு தெரியாது. அதோடைய ரிஷி மூலம் நதி மூலம் பார்த்தா தான் அது எங்கே கனெக்ட் ஆகும்னு தெரியும். அநேகமாக ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்னு நீங்களும் யூகம் பண்ணுவீங்க, நானும் யூகம் பண்ணுவேன். அதை விட்டுருவோம், அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். இல்லைங்க, ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அது அல்ல, அப்படி கனெக்ட் ஆகுதுன்றது கண்டுபிடிச்சி அதை நினைச்சேன். நம்ம வாய் சும்மா இருக்கா? இல்லை வேண்டாம், அதுக்குள்ளேயே போவேன் நம்ம இருக்கு. ஆனால் தமிழர்கள் பாருங்க, சாமிக்கு தெரியவா போகுது, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தெரியவா போகுது, அவர் பாட்டில் நாம போட்டுட்டு ஒரு பக்கமாக நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு இந்த லட்டுவில் வந்து நெய் வந்து தரம் மோசடியாக இருக்குன்னு தெரியவா போகுது. இதை வந்து சாப்பிட்றவன் வந்து ஏதோ லட்டு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க போகிறான். பாரு, இந்த லட்டுவில் கை வைக்கலாம் பாரு, அதாவது லட்டுடைய தரத்தில் வந்து நெய்யை வந்து கை வைக்கலாம் பாரு. எங்கே வந்து இப்போ வந்து, அதாவது மறுபடியும் வந்து நீங்கள் சர்க்காரியா விருதுக்கு எலிஜிபிலிட்டி வருதா, அந்த அந்த திறன், அந்த விஞ்ஞான திறன் பாருங்க, அது வந்து சர்க்காரியா விருதுக்கு வருதா? போட்டி தமிழ்நாட்டில் சர்க்காரியா விருது வந்து நமக்கு வந்து இந்த வாரத்துலேருந்து நமக்கு வந்து பெரிய ஒரு சோதனையாக இருக்க போகுது. ஆனால் இதுலேயும் வந்து நம்ம திறமையெல்லாம் வச்சு, அனுபவத்தெல்லாம் வச்சு, இதுல யாருக்கு கொடுக்கலான்றதுல அதுதான் பெரிய ஒரு, அதுதான் சோதனை, திறமை வேணும் நமக்கு, உங்களுக்கு அதுதான் பெரிய சவால் நமக்கு. அது பாருங்க, அதாவது இப்போ உண்மையிலேயே வந்து திருப்பதி தேவஸ்தானத்திலேயோ இல்லை வந்து அதை ஆந்திர மாநிலத்திலேயோ ஆந்திர அரசோ என்ன சொல்லுவாங்க,
இதில் செஞ்சவன் வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனம், தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம்னா கூட இனிமேல் இந்த தமிழ்நாட்டு நிறுவனம் எதுக்கும் டெண்டரே கொடுக்காதையா, திருட்டு பசங்க சாமி பொதுவான பேர் வந்துரும் அப்படின்னு தமிழர்கள் அனைவருக்குமே தலைகுனிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன செய்யறது? நாகராஜ் மணிவண்ணன், வண்ணாரப்பேட்டை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் முகவரி விவரங்கள் காவல்துறை வழக்கில் மாற்றப்பட்டு வேறு ஒரு திருவேங்கடத்தின் முகவரி ஆவணங்களில் இருப்பதாக திருவேங்கடத்தின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகிறார்களே. டிவிலெல்லாம் வந்தது. ஆம்ஸ்ட்ராங் விஷயம் வந்து எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ கூட சமீபத்தில் வந்து யாரோ ஒரு 3 பேரை பிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஏதோ வெடிகுண்டெல்லாம் சப்ளை பண்ணாங்க, கொண்டு போய் அந்த ஹரிகரனுக்குன்னு சொல்லி ஒரு 3 பேரை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாலெல்லாம் பார்த்தா அது எங்கெங்கேயோ போகுது. நம்ம அதோட நிறுத்திப்போம், அதுக்கு மேலே பேச வேண்டாம். இப்படி போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து திருவேங்கடம் வந்து அவங்க குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்துடைய அந்த குற்றப்பதிவில் எங்கள் அட்ரஸே இல்லை, அதில் ஒரு முகவரி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முகவரியில் போய் பார்த்தா இன்னொரு திருவேங்கடம் இருந்திருக்காரு. ஆனால் அவர் 1 வருஷமோ 1.5 வருஷம் முன்னாலேயே இறந்து போயிட்டார். எதனால இறந்து போனாரும் தெரியல. அதாவது ஒரு கொலை அந்த மாதிரிலாம் இல்லை, இயற்கையான முறையில் இறந்து போயிருக்கிறார். அவரோட அட்ரஸை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. யார் என்கவுண்டர் பண்ணப்பட்ட அந்த திருவேங்கடத்துடைய அட்ரஸா அவரை வந்து அந்த அட்ரஸை போட்டிருக்காங்க. காவல்துறைக்கு அவ்வளோ கூடவா தெரியாது? ஒரு இவ்வளவு பெரிய ஒரு திருவேங்கடம் தான் வந்து A1ங்கிற அளவுக்கு வந்து சொன்னாங்க. அவர் கள்ள துப்பாக்கி வச்சுருந்தார், 3 கிலோமீட்டர் ஓடினார், துரத்தி போய் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி நாங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி சுட்டோன்ட்டோம்லாம் சொன்னாங்களே. அவரோட அட்ரஸ் கூடவா தெரியாது? அவர் ரெட்டேரியில் இருந்தார், அவர் வீட்டுக்கு நாங்கள் வந்து குண்டு வச்சு சொன்னார், போனோம்னாங்களே. ஆனால் பதிவு பண்ண அட்ரஸ் ரெட்டேரி இல்லையே, அது எங்கே வெளியூரில் இருக்குது, வேற எங்கேயோ. அப்போது இதில் என்ன மர்மம் இருக்குது? நாளைக்கு அந்த திருவேங்கடம் தான் இந்த திருவேங்கடம் சொல்ல போகிறாங்களா, இல்லை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதில் ஏதோ ஒரு மர்மம் வந்து மாறி 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 இந்த போயிட்டே இருக்கு, போய் இந்த சூழல் மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்குது. எங்கே போகுதுன்னே தெரியல. எதையோ மறைப்பதற்காக போட்டு திரை போட்டு மூடுவதற்காக அப்படின்னு மக்களுக்கு சந்தேகம் வருது. நமக்கு வருது, நம்ம சொல்லலை, மக்களுக்கு சந்தேகம் வருது. இதில் வந்து எனக்கு என்னமோ இது இன்னொரு 6 மாதம் வரும். ஏன்னா நீங்கள் எல்லாமே வழக்கமாக ஒரு குற்றம்னா ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் பேசுவோம். அதுக்கப்புறம் வேற ஒன்று நடக்கும்போது அதுக்கு போயிடுவோம் நம்ம. அது இயல்பான ஒரு விஷயம். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு சுரேஷ்னு ஒருத்தர் 23 அதுக்காக தானே பழி வாங்கினா சொல்கிறாங்க. இதில் இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில். அதாவது இப்போ எப்படி விசாரணை போய்கிட்டு இருக்கு, எவ்வளவு மர்மங்கள் வருது, தினம் தினம் வர ஆச்சரியமான செய்திகள். இதை வச்சு நான் வந்து ஒரு யூகம் பண்ணுறேன், இல்லை ஒரு கற்பனை பண்ணுறேன், பின்னால் வந்து என்னவா வரும் அப்படின்னு. நம்ம தான் நிறைய பார்த்துருக்கோமே. அந்த காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக உதயகுமார் கொலை வழக்குலேருந்து அண்ணாமலை ரமேஷ், தா கிருஷ்ணன், ஆலடி அருணா, இப்படி சாதிக் பாட்சா நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் வந்து அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போது 2023 சாந்தோமில் வந்து நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டவர் ஆற்காடு சுரேஷ் அல்ல, அவர் ஏற்காடு சுரேஷ் என்ற வேறு ஒருவர். சரி, இப்போ சமீபத்தில் கொல்லப்பட்டது வந்து ஆம்ஸ்ட்ராங்கே அல்ல, ஆம்ஸ்ட்ராங் மாதிரியே அவர் செட்டப் பண்ணி வச்சுட்டு போன வேற ஒருத்தர். இப்போ ஆம்ஸ்ட்ராங்கும் ஆற்காடு சுரேஷும் நண்பர்களாகி அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா கதை? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா கதை? நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ரூட்ல தான் வந்து ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்குது. சினிமா படம் சொல்ல முடியாது. யாராவது வந்து ஆம்ஸ்ட்ராங்ன்ற பெயரை தமிழ்படுத்தி தடந்தோல் வீரன் சொல்லி ஒரு இல்லை, நான் வந்து வேதனையோடு சொல்கிறேன். எப்படி வந்து வீரப்பனுக்கு வந்து சினிமா வந்துச்சு, ஆங்கில படமே வீரப்பனை வச்சு எடுத்தாங்க. இப்போ சமீபத்தில் எடுத்தாங்க, நானே பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று வந்து வீரப்பன் எப்படி வளர்ந்தார், எப்படி என்ன ஆச்சுன்றத ஒரு நடுநிலையான ஒரு இதில் அவரை வந்து ஒரு கொள்ளக்காரனாகவும் பார்க்காம ஒரு பெரிய தியாகியாகவும் சித்தரிக்காமல் ஒரு நடுநிலை பார்வையாக வந்து அது இருந்தது. அதை நான் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அது ரொம்ப எல்லா டிவிலையும் போட்டாங்க. அது மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங்குடையது வந்து தடந்தோல் வீரன், ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்னு தமிழ் படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் வரும். தடந்தோல் வீரன் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அளவுக்கு இது பின்னால் வரப்போகுது. ஆனால் அது வந்து
உண்மைகளை வந்தாலும் உண்மைகளை பேச முடியாம போகுமோன்றது கேள்வி. உண்மைகளை வச்சு வருமா இல்ல மற்றதை வச்சு வருமா என்னன்னு தெரியல. இப்போ அநேகமாக அடுத்த கதை வந்து ஏற்காடு சுரேஷ் தான் இறந்து போனார். ஆற்காடு சுரேஷும் ஆம்ஸ்ட்ராங்கும் அமெரிக்காவில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட வந்து வரலாம். அதாவது இது நகை இப்படி சொல்கிறது வந்து நகை ஒரு சிரிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இல்லை நான் வேதனையோட சொல்கிறேன். நான் இதை வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறேன். அதாவது நம்ம சொல்கிறது வந்து என்னன்னா ஒரு நாளும் வரும் செய்தி வந்து ஒரு கதையாக இருக்கிறது. இதில் ஏதோ சரியில்லை என்று நமது மனசாட்சிக்கு மனதுக்கு நெருடுகிறது. இவ்வளவுதான் நம்ம சொல்றோம். அதனாலதான் சொல்றோம் நம்ம வந்து இந்த நடந்தது வந்து ஒரு துக்ககரமான தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்குக்கு அவமானகரமான ஒரு விஷயம். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. வளையாபதி திண்டுக்கல் காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு முன்பாக திமுகவின் 22 கவுன்சிலர்களும் ஈசிஆர் குற்றாலம் என்று 2 ரிசார்ட்டுகளில் ஓய்வெடுத்து கொண்டார்களாமே. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அந்த அரசியல், அதாவது இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கே நம்ம எடுத்துக்காட்டு. அரசியல்ல நம்ம உலகத்துக்கே எடுத்துக்காட்டு. பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லை வந்து ஏதாவது ஒரு முக்கியமான இதில் இந்த எம்எல்ஏக்களை இல்லை எம்பிக்களை கடத்தி கொண்டு போய் இல்லை அழைத்து கொண்டு போய் இதை ஒரு ரிசார்ட்டில் நம்ம அதிமுக ஆட்சியில் கூவத்தூர் பார்த்தோம். ஆமாம், கூவத்தூர் ரிசார்ட்டில் போய் தங்க வச்சது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இன்னார் வந்து எனக்கு இந்த நடிகை வேணும் அந்த நடிகை வேணும்னு கேட்டதாகவும் அது வந்து அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பல மசாலாக்களுடன் கூடிய அந்த ஒரு கதை வந்து அந்த கூவத்தூர் கதை நடைபெற்றது. ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி திருமங்கலம் ஃபார்முலா தமிழ்நாட்டில் வந்து முதல்ல வந்து உருவாகி அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லேயும் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கிட்டாங்களோ இந்த ஓட்டில் பணம் கொடுக்கறது, இந்த கூவத்தூர் ரிசார்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா மாநிலங்கள் இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ்னு வந்துருச்சு. பல மாநிலங்கள்ல. பட் நம்ம தான் அந்த முன்னோடி, நம்ம தான் அந்த பெருமையை நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. ஆனா இப்ப பாருங்க என்ன டெவலப்மெண்ட் பாருங்க. ஏங்க திமுகலேருந்து பிரிந்து போன அதோடைய கிளையான அதிமுக காரங்க கூவத்தூர்ல ரிசார்ட் பண்ணி அவங்க பேர் வாங்கிட்டா விட்டுருமா? நாங்க என்ன இழைச்சவங்களா? அது யாருக்கு? முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த கூவத்தூர்ல நடந்துச்சு இல்லையா? சசிகலா, அது ஓபிஎஸ், இந்த விவகாரத்துல நாங்க பாருங்க மேயருக்கே கொண்டு வந்துட்டுமா இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ. முதலமைச்சர் அமைச்சர்ன்றதுல இருந்து எங்க கீழே கொண்டு வந்துட்டோம் பாருங்க. மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து கொண்டு வரதுல வந்து திமுக அந்த அம்மா மகாலட்சுமி நம்ம பேர், இந்த இவங்க காஞ்சிபுரம் மேயர், அவங்களுக்கு எதிராக சில உள்குத்து அரசியல். அதில் அதிமுக, பாஜக இவங்க எல்லாமும் இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்து போட்டவர்களில் அதிமுக, பாஜக இருப்பது ஆச்சரியமில்லை. வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சி, திமுகவே சில பேர் போட்டிருக்காங்க. இதுக்காக 22 பேரையும் கொண்டு போய் ரிசார்ட்ல வச்சுட்டாங்க. கொஞ்சம் பேர் ஈசிஆர்ல, கொஞ்சம் பேர்ல குற்றாலம். நீங்க பாருங்க, ஒரு பேர் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரிங்க ஐயா, சொல்லுவாங்கல்ல ஊர்ல சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி கவுன்சிலர் ஆகி காட்டணும் அடுத்த முறை. நான் ஆமா, இதெல்லாம் எங்க கிடைக்குமா உங்களுக்கு? கவுன்சிலர்னா புக் பண்ணிட்டீங்களா? இல்ல முயற்சி பண்ணல. இல்லைங்க, இது BMW காரு புக் பண்ணிட்டீங்களா? ஓ, அதுக்கு வேற? ஆமா, கவுன்சிலர் ஆனா நீங்க வாங்க வேணாமா BMW காரு? ஓ, இல்ல நான் நீங்க இன்னும் மறுபடியும் வெள்ளந்தியாவே இருக்கீங்க. இதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. உங்களை அப்பப்போ நான் சரியா வழி நடத்த வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு எனக்கு இருக்கு. சரி, நீங்க ஏங்க கவுன்சிலர் ஆகணும்? உங்க வீட்டுல நிக்க வச்சு கவுன்சிலர் ஆயிட்டு நீங்க கவுன்சிலர் சீட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு இது நல்லா இருக்குமே. ஆமா, இதுதான் திராவிட மாடல். பெண்களின் முன்னேற்றம். ஆமா, சுயமரியாதை. ஈரோட்டு பெரியவர் சொல்லியிருக்காருல்ல, பெண்களை முன்னேற்றணும்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களா கவுன்சிலர் ஆகணும்? உங்க வீட்டுல கவுன்சிலர் ஆகுங்க. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுல உட்கார வச்சுட்டு நீங்க வந்து கவுன்சிலர் மாதிரி அந்த சேர்ல உட்காந்துட்டு வசூல் பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. BMW கார் எனக்கு நான் அந்த அளவுக்கு முட்டாளுங்களா? நான் வந்து ஆளை வச்சு எங்கன்னா போய் மாவுன் வாங்கிட்டு வாங்குவேன். அங்க திரிசக்தி யார் மாதிரி ஒருத்தர் பத்திரிகை ஆசிரியர் உட்காந்துட்டு இருப்பாரு.
கேமரா ஏடுறா வீடியோ எல்லாத்தையும் ஏடுறான்னு நான் வந்து மன்னிப்பு கேட்டு வரணுமா? உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஆசை இருக்குதா? வேணான்ற அதெல்லாம் கரெக்டு. நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தீங்கன்னா எத்தனை திருசக்தியார் வந்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. பாட்டில் கேள்வி கேட்டுட்டு அவன் கத்தியும் கிடப்பாங்க, அந்த திருசக்தியார் தான் ஏதாவது வீக்கெண்ட் எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பான், அந்தாலும் விடு அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மயில் வாகனன் விராலிமலை உள்ளாட்சி தேர்தலில் மதிமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்று அக்கட்சி நிர்வாகி ஒருவர் துரை வைகோவுக்கு கடிதம் எழுதியுள்ளாராமே. ஒரு பின்குறிப்பு போட்டிருக்கிறார், சிரிக்காமல் பதில் சொல்லவும். சீரியஸாக இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சீரியஸாக இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சீரியஸாக இருக்கு. சரி, யோசிக்கிறீங்க. ஸ்டாலின் வந்து முதல்வர் வந்து ஏற்கனவே போன மாதம் பயணம் வெளிநாடு போகிறதா இருந்ததை ஆகஸ்ட் 22க்கு தள்ளி போட்டார். ஆமாம், அதை ரத்து பண்ணிடுவாரோ? ரத்து பண்ணிடுவாரோ? என்னங்க இது? துணை முதலமைச்சராக இவர் என்னமோ கொண்டு வர்றாங்க, உதயநிதியை கொண்டு வராங்க, சில பேர் வந்து துரைமுருகன் 2 பேரையும் கொண்டு வராங்க. அதெல்லாம் இப்போ கேன்சல் பண்ணிடுவாரா? ஏங்க, மதிமுக வந்து திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைனால் வாக்கு வங்கியில் எவ்வளோ பெரிய சரிவு ஏற்பட்டு விடும் திமுகவுக்கு. நினைச்சு பாருங்க, என்ன ஆகுறது? தமிழ்நாட்டில் வந்து அவர் அப்படி ஒரு மதிமுக அலை ஒன்று அடிக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? எப்பேற்பட்ட ஒரு அரசியல் ஆவேசம் வந்து ஏற்படும் மக்களுக்குன்னு மதிமுகல இருந்து ஒருத்தர் வந்து துரை வைகோவுக்கு எழுதியிருக்காரு, நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் நம்ம விட்ரா பண்ணுவோம் அப்படின்னு. துரை வைகோ மட்டும் இந்த முடிவை எடுத்துட்டாருன்னு வைங்க, ஸ்டாலினுடைய ஆட்சி அப்படியே கவிழ்ந்து போயிடும், கவிழ்ந்து போயிடும். அதனால வந்து வைகோ அவர்கள் தலையிட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு கூட்டணி கட்சி போனா போறாரு ஸ்டாலின், வயதில் சிறியவர், அவர் பாட்டில் முதலமைச்சராக இருந்துட்டு போட்டோன்னு பெருந்தன்மையுடன் வைகோ அவர்கள் துரை வைகோட்ட சொல்லி மதிமுக தொடர்ந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுத்து திமுகவை வாழ வைக்க வேண்டும் என்று ஐயா வைகோ அவர்களை நாம் கேட்டுக்கொள்வோம். ஏற்கனவே வந்து புரட்சி புயல் ஒன்று வந்து ஓஞ்சி போச்சு, புரட்சி சூறாவளின்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஆமாம், சூறாவளி வந்து என்ன பாடுபடுத்த போகுது திமுகவை பார்க்கலாம் நம்ம. இல்லை, எனக்கு ஒரு டவுட் வருது இப்படி பேசும்போது. சரி, இந்த யாரோ ஒரு மதிமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து துரை வைகோக்கு எழுதினாருன்னு, எனக்கு என்னமோ அந்த ஆள் திமுகவில் வந்து செட்டப் பண்ண ஆளுன்னு நினைக்கிறேன். அதாவது திமுகவில் வந்து இந்த மதிமுகவை கட்டி உள்ளதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியும் இருக்கலாம். நீங்க இப்படி ஒரு வேறு கோணத்திலேருந்து சிந்தனை பண்ணி பாருங்க. மதிமுகவை கட்டி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த யூஸுமே இல்லையே. இவருக்கு ஒரு சீட்டு வேஸ்ட் பண்ணி எதுக்கு கட்டி விடணும்? நம்மளா கட்டி விட்டா போக மாட்டார் வைகோ. மானஸ்தர் அவர் ரொம்ப மானஸ்தர், உங்களுக்கு தெரியும். அதனால வந்து அவர் போக மாட்டார். அவர் அடிச்சு விரட்டினா கூட போக மாட்டார். என்ன பண்ணலாம், அவங்களால ஒரு ஆளை விட்டே துரை வைகோ எழுத சொல்லி இதை பெருசு பண்ண சொல்லிட்டா அவங்களா போயிட்டாங்கன்னா ஐயா ஜாலி ஐயா ஜாலின்னு இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இது ஒரு காலம் அப்படிப்பட்ட ஒரு திட்டமா இருந்தாலும் இருக்கலாம். அடுத்த கேள்வி, குணசேகரன் பட்டுக்கோட்டை ஒரு பெரிய தேசிய பிரச்சனையை வந்து கேள்வியா கேட்டிருக்கிறாரு. வீரன் ஆமா, டாஸ்மாக் சரக்கு வீரன் பிராந்தியில வீரியம் இல்லை என்று டாஸ்மாக் அதை வாபஸ் பெற்று விட்டதாமே, உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏதோ 2 பேரும் போயிட்டு வீரன் பிராண்டு பிராண்டியா, வீரன் பிராண்டு பிராண்டி மட்டும் இல்லாமல் இன்னொரு 3-4 வகையில் வந்து ஒரு 4 வகை வந்து அதில் வந்து அந்த 42% ஏதோ ஆல்கஹால் இருக்கணுமா, 42.6 என்னமா இருக்கணுமா, கூடவும் இருக்கக்கூடாதான் குறைச்சும் இருக்கக்கூடாதான். குடிச்சிட்டு செத்து போகிறவனுக்கு வந்து 42 இருந்தா அண்ணா 52 இருந்தா அண்ணான்னு எனக்கு புரியல. நம்மளை மாதிரி மது பெரியராக இல்லாதவனுக்கு நமக்கு என்ன புரியும்? நமக்கு அந்த அளவுக்கு அறிவுத்திறன் சிந்தனை திறன் இல்லை. இப்போ தான் அந்த வீரன் பிராண்டை வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தும் போதே அதை வந்து ஆய்வு பண்ண மாட்டாங்க போல இருக்குது, நமக்கு தெரியல. நார்மலாக ஒரு 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 ப்ராடக்டை நீங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தணுன்னா எந்த ஒரு நிர்வாகமுமே அதை முதல்ல முறையாக டெஸ்ட் பண்ணி அதில் ஆல்கஹால் எவ்வளவு இருக்குது, மற்ற இதெல்லாம் என்ன, அதோடைய தகுதி திறன் எல்லாத்தையும் முடிவு பண்ணி தானே அதை அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தி 6 மாதமோ இல்லை 4 மாதமோ கழித்து அதில் வீரியம் குறைவாக இருக்கிறதுன்னா அப்போ நமக்கு என்ன புரியலன்னா, ஐயா நீங்களே தயார் பண்ணி நீங்களே லாபம் சம்பாதிக்க பாருங்க. எவ்வளவு நம்மளுடைய திராவிட மாடல் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு பாருங்க. திருப்பதியில் சாமிக்கு லட்டு அந்த நெய்யில் வந்து நாங்கள் மோசடி பண்ணுறது மட்டும் இல்லை, எங்கள் மாடலில் நாங்களே
ம். டாஸ்மாகில் வந்து விற்றா வரி வந்து அரசுக்கு ஒரு 40,000 போகுது, 40,000 கோடி. ம். ஒரு 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி எங்கள் ஆட்களுக்கு போகுது, ம். எங்கள் ஆட்கள் ஒரு 10 பேருக்கு போகுது. ம். அதுலேயே நாங்கள் வந்து தரக்குறைவு ம். பார்த்தீங்கல்ல. ஆ. அப்போது என்ன அர்த்தம்? இந்த 6 லட்சம் கோடி டார்கெட்டை 10 லட்சம் கோடி ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ம். அப்போ அது தரக்குறைவுன்னா அதில் வந்து நார்மலாக தரம் எப்போ குறையும்? ம். அதில் என்ன போடணுமோ அதை போடக்கூடிய போடாத- விஷயங்களை தான் குறைச்சாதான். போடாதனால, ம். அதாவது இப்போ நம்ம தரமான நெய்னா என்ன, ம். அதில் வேற ஏதோ கலப்படம் பண்ணுறதுனால அது தரம் இல்லாத நெய்யாகுது. ம். அது மாதிரி இந்த வீரனில் தரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதில் ஏதோ கலப்படமோ மோசடியோ தரக்குறைவோ ஏற்பட்டிருக்கு. ம். அப்போது 6 லட்சம் கோடியோ 7 லட்சம் கோடியோ பத்தாது, ம். அவங்க பட்ஜெட்டில் உதைக்குது, பத்தலை. மொத்த சொத்து இவ்வளோ இருக்கணும். ம். ஒரு 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 பெரிய ஒரு அமைச்சர் ஒரு நிர்வாகி அப்படின்னா ஆளுக்கு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போது எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கா? ம். சில பேர்லாம் ரொம்ப அமைச்சர்கள்லாம் ஏழையாக இருக்காங்க, ம். 10,000 கோடி 20,000 கோடி தான் வச்சுருக்காங்க. ம். மிக ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஏழ்மையில 10,000 கோடி. ஆ. அவர்களை வாழ வைக்க ஒரு திட்டம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீரன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ம். இதை யாரோ கண்டுபிடிச்சி ஏதோ சிக்கல் பண்ணி இப்போ அதை வந்து மறுபடியும் வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. ம். இது கண்டிக்கத்தக்கது. ஒரு 10 பேரை, ஒரு 10 தமிழர்களை, தமிழர்கள்னு வச்சுங்களேன், வெளியிலேருந்து வந்திருந்தா கூட தமிழர்கள் தானே அவங்க. ஆனாலும் வந்து அந்த தமிழர்களை வாழ வைக்கும் அந்த ஒரு திட்டத்தை வந்து யாரோ வந்து கெடுத்துருக்காங்க. இதை நான் ஆட்சேபிக்கிறேன். பகுதி 2 முடிஞ்சிருக்குங்கய்யா. 3வது அத்தியாயத்தில் ஒன்று நம்ம பேசுவோம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.